ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் ஜெனின் ஸ்டார் கிட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியும் அதனுடைய மீனிங்ஸையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். அறம் செய்ய விரும்பு, கடமையை செய்ய ஆவல் கொள். அதாவது நல்ல விஷயங்களை நாம் எப்பவும் செஞ்சுட்டே இருக்கணும். அதை நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து கண்டினியூஸாக நம்ம நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்றது தான் அறம் செய்ய விரும்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆறுவது சினம். கோபம் தணிக்கப்பட வேண்டியதாகும். அதாவது நம்ம தேவையில்லாமல் அனாவசியமாக கோவப்படுறோம் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. நம்ம தேவையில்லாமல் கோவப்படுறது நல்லதே கிடையாது. அதுதான் ஆறுவது சினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயல்வது கரவேல். உன்னால் கொடுக்கக்கூடிய பொருளை யாசிப்பவருக்கு கொடு. அதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்றது தான் இயல்வது கரவேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவது விளக்கேல். ஒருவர் மற்றவருக்கு கொடுப்பதை தடுக்காதே. அதாவது நாம் உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, மற்றவங்க செய்கிற உதவியை நம்ம தடுக்காமல் இருக்கணும். ஓகேங்களா, அதுதான் ஈவது விளக்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. உடையது விளம்பில். உன்னிடத்தில் உள்ள பொருளை பிறர் அறியுமாறு சொல்லாதே. அதாவது தற்பெருமை பேசக்கூடாது அப்படின்றத தான் உடையது விளம்பேலுடைய மீனிங். ஊக்கமது கைவிடேல். எப்போதும் முயற்சியை கைவிடக்கூடாது. எந்த ஒரு கஷ்டத்துலேயும் நம்மளுடைய முயற்சியை கைவிடாமல் நம்மளுடைய எண்ணம் எதுவோ, நம்மளுடைய எய்ம் என்னவோ அதை ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம முயற்சியை கைவிடாமல் நம்ம முயன்றுட்டே இருக்கணும். அப்படின்றத தான் ஊக்கமது கைவிடேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் எழுத்து இகழேல். தினமும் நன்கு கற்க வேண்டும். எந்த ஒரு பாடமாக இருந்தாலும், கணிதம், இலக்கணம், எந்த ஒரு பாடமாக இருந்தாலுமே டெய்லியுமே படிக்கணும். நம்ம படிப்பை எதுக்காகவும் விடக்கூடாது. விடாமுயற்சியோட நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் என் எழுத்து இகழேல். ஏர்வது இகழ்ச்சி. இறந்து வாழ்வது இழிவானது. அதாவது யாசகம் செய்கிறது தவறுன்னு சொல்கிறாங்க. யாசகம் செய்து ஒரு பொருளை வாங்கிறத விட நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய உழைப்பினால் ஒரு பொருளை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் யாசகம் செய்யக்கூடாது. அதுதான் ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயம் இட்டு உண். யாசிப்பவருக்கு கொடுத்து பிறகு சாப்பிட வேண்டும். அதாவது யாசகம் கேட்டு வராங்க இல்லையா, சாப்பாடு கேட்டு வரவங்க கிட்ட நம்ம இல்லைன்னு சொல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும். அதுதான் நம்மளுடைய பண்பாடு, அதுதான் நம்ம செய்யணும் அப்படின்றத தான் ஐயமிட்டு உண் அதனுடைய பொருள். ஒப்புரவு ஒழுகு. அனைவரோடும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதாவது உலகத்தோடு ஒத்து போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம சமூகத்தோடு சேர்ந்து இருக்கணும். எல்லாரோடையும் ஒற்றுமையாக நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் ஒப்புரவு ஒழுகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓதுவது ஒழியேல். நல்ல நூல்களை படிக்க வேண்டும். எப்பொழுதும் நம்ம நல்ல புக்ஸை ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே நல்லதும் கூட. நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கூட ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சுட்டு தூங்கினா இன்னுமே சிறப்பாக இருக்கும். அதுதான் ஓதுவது ஒழியேல். ஒரு காரணத்துக்காகவும் நம்ம படிக்கிறத நிறுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வியம் பேசேல். ஒருவரிடமும் பொறாமை கொண்டு பேசாதே. நம்ம யாரையும் புறம் பேசக்கூடாது, மற்றவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்காங்க. அவ்வியம் பேசேல் அதனுடைய பொருள் மற்றவங்கள புறம் பேசுதல், அவங்கள பார்த்து பொறாமப்படுறது, இது எதுவும் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. அக்கஞ்சுருக்கேல். அதிக லாபத்திற்காக தானியங்களை குறைத்து அளந்து விற்காதே. அதாவது அந்த அளவு தானியங்களை அந்த அளவை விட குறைத்து விற்கக்கூடாது, கரெக்டான அளவில் விற்கணும். அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கஞ்சுருக்கேல் அதனுடைய பொருள் இதுதான்.
நாம் பார்த்த இந்த ஆத்திச்சூடியை குட்டி பாப்பா ஆயிஷா ரொம்ப அழகாக சொல்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்க, பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.